wants you to redeem the people through your money. இத்தனை நாள் 3 நாள் கூட்டத்தில் பணத்தை குறித்து பேசாதவர் இப்பொழுது பணத்தை குறித்து பேசுகிறார் என்று நினைக்கலாம். என்னுடைய இயேசு கிறிஸ்து பணத்தை குறித்து நிறைய பேசியிருக்கிறார். எதை எடுத்தாலும் உடனே தாளம் நின்றுவாரு, உடனே பணத்தை குறித்து பேசுவார். நான் எனக்கு கொடுப்பதற்கு உன்னை கேட்கவில்லை. ஹல்லேலூயா. I don't want your money. உன்னுடைய பணம் எனக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உனக்கு பணத்தை கொடுத்திருப்பது உண்மை என்றால், உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருப்பது உண்மை என்றால், உன் கைகளிலே அவைகளை வைத்திருக்கிறதுக்கு உண்மை என்றால், அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவைகளால் அநீதியான இந்த பொருளால் உனக்கு உலகத்திலே சிநேகிதர்களை சம்பாதித்து நித்தியமான வீடுகளுக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், சுவிட்சர்லாந்தில் இருக்கிறார். அவருக்கு 7 ஃபேக்டரிகள் சொந்தம். நான் அவருடைய வீட்டில், நான் சுவிட்சர்லாந்துக்கு போகும்போது அவருடைய வீட்டில் தங்குவேன். ஆனால் சாதாரணமாக வாழ்க்கை நடத்துகிறவர், மிகவும் சாதாரணமான வாழ்க்கை நடத்துகிறார். அவருக்கு 5 ஆண் பிள்ளைகள். அந்த ஆண் பிள்ளைகள் ஒரு நாளில என்னோடு கூட கடைக்கு வந்தார்கள். இவர் என்னை வலுக்கட்டாயமாக ஒரு கடைக்கு இழுத்து கொண்டு போனார். நான் வேண்டாத வெறுப்போடு கூட அவரோடு கூட செல்லும் போது அவருடைய மூத்த மகனுக்கு, அவருக்கு சாது சுந்தர் சிங் என்றால் மிகவும் பிடிக்கும். சாது சுந்தர் சிங் என்கிறபடினாலே அவன் பேரை சுந்தர் என்று வைத்திருக்கிறார். வெளிநாட்டிலே சுந்தர் என்று பெயரிட்டு இருக்க ஒரு பிள்ளையை நீங்கள் பார்ப்பது அரிது. அவனுடைய சுந்தர் என்று அந்த சுந்தரை என்னோடு கூட கூட்டிக் கொண்டு வந்தார். அங்கே கடைக்கு போகும்போது அவனுக்கு விருப்பமான ஒரு பொம்மையை எடுத்தான். எடுத்த போது இவர் சொன்னார், அந்த பொம்மையினுடைய விலை மிகவும் மிகவும் சொற்பமானது. நம்ம ஊர் பாஷையில சொன்னா 30 பைசாவுக்கு பொம்மை வாங்கணும். அவங்க ஊர் பணத்துக்கு கொஞ்சம் அதிகம். நம்ம ஊர் பணத்தோட கூட அதை கம்பேர் பண்ணி, நம்முடைய வருமானத்தை கம்பேர் பண்ணா 30 பைசாவுக்கு ஒரு பொம்மை வாங்கினான். இவர் சுந்தர், நீ அந்த பொம்மையை வாங்க கூடாது என்று சொன்னார். அப்பொழுது அவன் சொன்னான், நான் தினந்தோறும் நம்ம டைனிங் டேபிளை சுத்தம் பண்ற வேலையை அம்மாட்ட கேட்டு, எங்க அம்மா எனக்கு மாதத்துக்கு 1,000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதுல 30 பைசா செலவழிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையோ என்று சொன்னான். அவனுக்கு 12 வயது. அப்பொழுது அவர் சொன்னார், நீதான் வேலை செய்தாய், நீதான் சம்பாதித்தாய், நீதான் சம்பாதித்த பணத்தை நீதான் செலவு செய்கிறாய், இதுல நான் தலையிடவில்லை. ஆனால் இந்த பொம்மையை இப்பொழுது வாங்கக்கூடாது. தகப்பனுக்கும் மகனுக்கும் கடையிலே ஒரு சின்ன போராட்டம் ஆரம்பித்தது. அவர் சொன்னார், நீ இதை வாங்கக்கூடாது. நான் சொன்னேன், 30 பைசா தானே பிரதர், நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னேன். 30 பைசா என்று உங்களுக்கு விளங்கும் பாஷையில சொல்லுகிறேன். அங்கே அதனுடைய பணம் அதிகமான விலை. ஆனால் அந்த அம்மா, அவங்க அம்மா டெய்லி அந்த டேபிளை கிளீன் பண்ணணும். சாப்பிட்டு முடிச்ச உடனே டேபிளை கிளீன் பண்றதுக்கு வாரத்துக்கு 1,000 ரூபாய் அவனுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. பணக்கார வீட்டுல பிள்ளைக்கு பாக்கெட் பண்ணி கொடுக்கறது பாருங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு வாரி வாரி கொடுக்க பழச்சிருக்கிறோம். கர்த்தர் நம்மளை மன்னிப்பாராக. பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, 7 ஃபேக்டரிக்கு அவர் ஓனர். இன்னைக்கு அவருடைய மொத்த பிசினஸ் 100 கோடி ரூபாய். 100 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு, ஒரு வருஷத்துக்கு பிசினஸ் பண்ணுகிற அவர் தன்னுடைய பிள்ளைக்கு பாக்கெட் மணி கொடுக்கறதுக்கு வீட்டுல அந்த டேபிளை கிளீன் பண்ணா 1,000 ரூபாய் கொடுப்பாங்க. அதுல 30 பைசாவுக்கு இந்த பொம்மை அவர் வாங்கக்கூடாது என்று சொல்ல, அவர் வாங்குவேன் என்று சொல்ல, நான் இடையில போய் நான் வாங்கி தருகிறேன் என்று சொன்னேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிரதர் ஜெபக்குமார், இங்க இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க, வீட்டுல வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்று சொல்லிவிட்டார். நான் அமைதியாகிவிட்டேன். அவர் கடைசி வரை அதை வாங்க விடவில்லை. அவன் அழுது கொண்டே காரிலே உட்கார்ந்து கொண்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்தவன் சாப்பிட மாட்டேன் என்று ஸ்ட்ரைக் பண்ணினான். இவர் அவனுடைய அறைக்கு போனார். 1/2 மணி நேரம் தகப்பனுக்கும் மகனுக்கும் என்ன நடந்தது என்று தெரியாது. திரும்ப வரும்போது நேரே அந்த சுந்தர் என்னிடத்துல வந்தான். சாரி அங்கிள், உங்கள் முன்னதாக நான் தவறாக நடந்து கொண்டேன் என்றான். எனக்கு தூக்கி வாரி போட்டது. நான் சொன்னேன், எனக்கு முன்னதாக நீ என்ன நடந்து கொண்டாய், சாரி என்று சொல்லுவதற்கு என்ன இருக்கிறதுன்னு கேட்டேன். இல்லை அங்கிள், எங்க அப்பா சரியா எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, ஒரு பொருளை வாங்க முன்னதாக நான் ஜெபம் பண்ணி எனக்கு தேவைதானான்னு பார்க்கணும், நான் ஜெபம் பண்ணி எனக்கு கண்டிப்பா அது வேணுமான்னு பார்க்கணும், இது இல்லாத பிள்ளைங்களை நான் நினைக்கணும், அதுக்கு பிறகு ஆண்டவர் எனக்கு நிச்சயமா தேவைன்னு சொன்னா அதை வாங்குறதுக்கு எங்க அப்பாட்ட பெர்மிஷன் வாங்கி வாங்கணும். இதை எங்க அப்பா நல்லா சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். நான் அவசரப்பட்டு பார்த்ததெல்லாம் வாங்கணும்னு பார்த்துட்டு, அதனால என்னை மன்னிச்சுங்க அங்கிள். உங்களுக்கு எனக்கு இது என்னடா இது என்னடா 100 கோடி சம்பாதிக்கிற ஒரு மனுஷன், 100 கோடி பிசினஸ் பண்ற மனுஷன் 30 பைசாக்கு இவ்வளவு கஞ்சத்தனம் பண்ணுவாராண்டு. அதுக்கு பிறகு என் நண்பரோடு கூட உட்கார்ந்தேன். அவர் சொன்னார், பிரதர், என் பிள்ளை இப்பமே
இந்த பொருளினால இல்லாதவங்களை நினைக்க ஆரம்பிக்கவில்லை என்றால், வளர்ந்து பெரியவனான போது அவன் ஒரு காலம் இல்லாதவர்களை நினைக்க மாட்டான். அவனுக்கு சுந்தர் என்று பெயரிட்டு இருக்கிறேன். உங்க ஊருக்காரர் பெயர் விட்டுருக்கேன். ஏன் தெரியுமா? உங்க நாட்டில் இருக்கிற மக்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆகாரம் இல்லாமல், உடை இல்லாமல், வீடு இல்லாமல், ஏசு இல்லாமல் தெருவில் நடந்து போது அந்த பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன். என் பிள்ளைக்கு அதனுடைய நினைவுகள் வர வேண்டும் என்றால் நான் இந்த ட்ரைனிங்கை கொடுத்து தான் ஆக வேண்டும் என்று சொன்னார். அருமையானவர்களே, ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு போக வேண்டும் என்பதற்காக அல்ல. வாழ்க்கையின் முறையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே நடப்பிக்க வேண்டிய முறைகளை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைக்கு பணத்தினுடைய வேல்யூ தெரிவதற்காக நீங்கள் வாழ வேண்டிய அவசியத்தை அந்த பிள்ளைக்கு இப்பொழுதே சொல்லிக் கொடுப்பதற்கு ஒன்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த ஐஸ்வர்யமும் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதே, இந்த பணமும் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதே, இவைகள் எல்லாம் பரலோகத்தில் ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவிட்டால் ஆண்டவனை பார்த்து சொல்வார், உன்னுடைய துரு, நீ சேர்த்து வைத்திருக்கிற துரு உனக்கு விரோதமாக நியாய சிங்காசனத்துக்கு மேல சாட்சியிடும். இதை இவன் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தால் எத்தனை பேர் பரலோகத்துக்கு வந்திருக்கலாம், அறியப்படாத பகுதிகளுக்கு எத்தனை பேர் அனுப்பப்பட்டிருக்கலாம். இந்தியாவில் இருக்கிற பணம் இந்தியரை சந்திக்கிறதற்கு போதுமானது. I challenge you. என்னோடு கூட கல்யாண வீட்டுக்கெல்லாம் வந்து பாருங்க, ஒரு பெட்டி எடுத்துட்டு வாங்க. எல்லாரும் கழுத்துல இருக்கிறத அழுத்து போட்டாச்சுன்னா 2 பெட்டி எடுக்கலாம் ஒரு கல்யாண வீட்டுல அல்லவா? இந்தியாவில் பணம் இல்லையா? நான் சொல்றேன், உலகத்திலேயே தங்கம் அதிகம் இருக்கிற நாடு இந்தியா தான். நான் சொல்லல, உலகத்தினுடைய ரெக்கார்டு சொல்றேன். உலகத்திலேயே தங்கம் அதிகம் இருக்கிற நாடு இந்தியா தான். நம்ம தான் காதுல ஓட்ட போட்டு, கையில ஓட்ட போட்டு, எங்கேயாவது ஓட்ட போடாத இடத்துல எல்லாம் போட்டு மாட்டியாவது வச்சு அதை வச்சு நமக்கு பத்திரமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒண்ணு ஞாபகம், நிறைய போடுங்க. 1.5 கிலோ 2 கிலோவா போடணும். போடுறது சும்மா பித்தளை செயல மாட்டிட்டு தங்க மாதிரி பாவனை எதுக்கு பண்ணணும்? போடுறது 2 கிலோ 1 கிலோ போடுங்க. ஆனா ஞாபகம் இருக்கட்டும், அது உரசும் போதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். இது நியாயாசனத்துக்கு போதே, இது நியாயாசனத்துக்கு போதே, இது எனக்கு விரோதமா சாட்சி கொடுத்து விடுமோன்னு பயத்துல போட்டீங்கன்னா, ஹல்லேலூயா, அது ஆடுற ஆட்டம் ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் ஒரு ஆத்மாவை பிடிச்சுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் சரித்திரராவதில்லை. ராஜ்ய மேன்மை கஷ்டமடைந்தோர் நேர்த்தப்பட்டதில்லை. 3 பெண் பிள்ளைகள் அவர்களுக்கு. அவர்களுடைய வருமானம் என்ன தெரியுமா? கணவனுடைய வருமானத்திலிருந்து அவர்களுக்கு கிடைத்ததெல்லாம் ஒரு செராக்ஸ் மிஷின் தான். இந்த செராக்ஸ் மிஷின்ல செராக்ஸ் காப்பி எடுத்து அதன் மூலம் தங்களுடைய வயிற்றை கழுவி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளிலே நான் விருதுநகர் போயிருந்த போது அந்த கூட்டத்துக்கு வந்தார்கள். முதல் நாள் வந்தவர்கள் 2ஆம் நாள் காணாமல் போய்விட்டார்கள். 2ஆவது நாள் கூட்டத்தின் இறுதியிலே ஓடோடி வந்தார்கள். ஐயா, ஐயா, நான் ஒண்ணு செய்வேன், நீங்க என்ன தப்பிதமா நினைச்சிடக்கூடாது. நான் நினைச்சேன், என்ன இந்த அம்மாவை நான் பார்த்ததே இல்லை. நேத்து பேசுனீங்க ஐயா, கால கூட்டத்துல இல்லாம போயிட்டேன், அவசர வேலையா போனேன்னு நினைச்சிட்டாங்க ஐயா. நான் வேலைக்கே போகலையா, ஒரு பொருளை வீட்டுல விட்டு வந்துட்டேன், எடுத்துட்டு வந்தேன். எங்க வீட்டுக்காரத்துக்கு கட்டின தாலி அவர் தான் இறந்து போயிட்டாரு. வீட்டுல பத்திரமா இருந்து 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்களே, 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்கன்னு அது உறுத்திக்கிட்டே இருந்தது. எங்க நேத்து சொன்ன போது எனக்கு இனிமே அந்த தாலியை நான் போட போறது இல்லை, அதை ஆண்டவருடைய பணப்பையில போட்டு வச்சா என் பிள்ளைங்க காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கிடுவான்னு சொல்லி அதை கொண்டு கொடுக்க வந்தேன். நான் சொன்னேன், மறுபடியும் 3 பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கீங்க, வருமானத்துக்கு ஜெராக்ஸ் மிஷின் தான் வச்சிருக்கீங்க, இதை வித்து உங்க பிள்ளைங்க கல்யாண காரியத்தை பார்த்துங்க. அவங்க சொன்னாங்க, இல்லையா, இல்ல, கர்த்தர் என்னோட கூட பேசிட்டாரு, அதனால இதை வச்சு எப்படியாவது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி என் கணக்குக்கு ஆண்டவர் எழுத சொல்லுங்க ஐயா. போயிட்டாங்க. நடுங்கும் கரத்தோடு எடுத்துக்கொண்டு வரேன். அடுத்த முறை சிவகாசி கூட்டத்துக்கு போனோம். சிவகாசிக்கு இல்ல, அதுக்கு முன்னால இன்னொரு முறை நான் அங்க 7000 பண்ணை என்கிற இடத்துக்கு போயிருந்தேன். அங்கேயும் இந்த அம்மா வந்து நிக்குது. வந்து நின்னுதுன்னா கையில ஒரு தட்டு, வெள்ளி தட்டு. எங்க வீட்டுக்கார் இதுல தான் சாப்பிடுவாரு, இதையும் நாங்க விடுத்துடலான்னு பாக்குறேன். நான் கேட்டேன், பொம்பளை மொழி கல்யாணம் தான், என் மூத்த பிள்ளைக்கு ஒரு நல்ல விசுவாசியானவர், நகை வேண்டாம், கல்யாண செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தங்கத்தை வச்சிருந்தேன், அவன் இன்னும் 4 பவுன் போடுன்னு இருப்பான்.
அது போடாம எல்லா செலமே அவரே பார்த்துக்கிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் தட்டு கொண்டு வந்திருக்கேன். அடுத்த பிள்ளைங்க அப்படியே ஆண்டவர் செய்திருவாரு. அல்லேலூயா. அதுக்கு பிறகு சிவகாசியில தம்பி ஆபரம் கூட்டம் போட்டாரு. இப்ப அந்த அம்மா ஒரு அழுக்கு துண்டுல எதையோ பொஞ்சிட்டு வந்திருந்தாங்க. கால கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. நான் கைய பார்த்தேன், ஏதோ நடக்க போனேன். எனக்கு தெரியும் அழுக்கு துண்டு. அது சோப்பு வாங்கி கூட தோல்வி போட்டு வரல, அப்புறம் அழுக்காத்தம் துண்டு. ஆனா கூட்டம் முடிஞ்ச உடனே, ஐயா தெரியும் என்ன பற்றில, எங்க ஐயா சாப்பிட்ட கிண்ணமும் அந்த கப்பு வெள்ளி கப்பு இருந்தது, அவர் சாப்பிட்டது பெட்டியில அவர் ஞாபகத்துக்காக வச்சிருந்தேன். என் பிள்ளைங்க சொல்றாங்க, அதை பார்த்து அப்பாவை நினைக்குமா, அப்பா தான் பரலோகத்து பேர்கள், அங்க போய் பாத்துக்கலாம். இதை கூட்டிட்டு போகும்போது இன்னும் 2 பேரை கூட்டிட்டு போகலாம், போய் அங்கிள்கிட்ட கொடுத்துருவாங்க. நாங்க அதனால கொடுக்க வந்த ஐயா. என் கை நடுங்கி விட்டு விதவைதான், 3 பெண் பிள்ளைகளோடு கூட வாழ்கிற விதவைதான். கிறிஸ்தவளாக மாறிவிட்டபடியினால, இந்துவாக இருந்து கிறிஸ்தவளாக மாறிவிட்டபடினால் குடும்பத்தார் யாரும் அவங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பி வரமாட்டேன்ட்டாங்க. நீங்க தீண்டப்படாத ஜாதி ஆயிட்டீங்கன்னு சொல்லி ஒரு அண்ணன் தம்பி வரமாட்டாங்க. பிழைக்கிறதுக்கு இருந்ததெல்லாம் ஒரு செராக்ஸ் மிஷின் தான். ஆனா வீட்டுல இருந்த ஒரு சின்ன பாத்திரம் முதல் கர்த்தருடைய ராஜ்யத்துல போய் சேரணும்னு சேர்த்த அந்த சகோதரி நினைக்கும் போதெல்லாம் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை ஒன்ன கொடுக்க சொல்றதுக்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக இழந்த எவரும் தரித்திரராவதில்லை. நம்முடைய ஐஸ்வர்யம் நமக்கு விரோதமாக சாட்சியிடாதபடி பத்திரமா இருக்க கர்த்தர் உங்களை இந்த நாளிலே கேட்கிறார். இந்த நாளிலே நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. 1000 ஆனவர்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டே போகலாம். என் வாழ்க்கையை இன்றைக்கு அவசரப்படுத்துகிற அசைத்த ஒரு சாட்சி மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். என் ஆரம்ப நாட்களிலே சென்னையிலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது ஒவ்வொரு வாரமும் 800 பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பெற்று சொல்லுவேன். ஒவ்வொரு வாரமும் நான் இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனியில வேலை செய்தேன். 7:30 மணியிலிருந்து 5:15 மணி வரைக்கும் நான் வேலை செய்வேன். அதற்கு பிறகு நான் ஊழியம் செய்வதற்காக வெளியே போய் வாரத்துக்கு 800 பிள்ளைகளுக்கு மரத்தடியில மற்ற இடங்களில கூட்டி வைத்து இயேசுவை சொல்லுவேன், பாடல் சொல்லிக் கொடுப்பேன். அந்த நேரத்தில் சென்னையில விமான நிலையம் இருக்கிற திருசூலம் என்கிற ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாற்ப மலை இருக்கிறது. அந்த 3 மலைக்கு நடுவில் ஒரு கிராமம் இருக்கிறது, அதுக்கு பேர் திருசூலம். அந்த திருசூலத்திலே கல் உடைக்கிறவர்கள் இருந்தார்கள். அவர்கள் மத்தியில நானும் செல்வின் என்ற ஒரு சகோதரனும் ஊழியம் செய்வதற்காக புறப்பட்டு போனோம். முதல் நாளில 200 பிள்ளைகள் கூடினார்கள். எல்லாரும் அரைக்கால் சட்டி, அது சரியாக பனியன் போடாதவன், அழுக்கு மூக்கு பிடித்துக் கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு சாப்பிட உணவில்லாதவர்கள் எலும்பு தோலுமாகத்தான் வந்து உட்கார்ந்தார்கள். முதல் நாளிலே பரலோகத்தின் காரியங்களை நான் அவர்களுக்கு படத்தின் மூலமாக விளக்கினேன். இந்த பரலோகத்துக்கு போவதற்கு ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னேன். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படுவதற்கு உனக்கு பாவத்தை மன்னித்திருக்கிற இயேசுவின் ரத்தத்தின் மேல் நம்பிக்கை வேண்டும் என்று சொன்னேன். அதை கேட்ட இயேசு கிறிஸ்துவின் சிலுவை காட்சி அந்த கண்ட அந்த சின்ன பிள்ளைகள் ஓ என்று அழ ஆரம்பித்து விட்டார்கள். முன்னதாக ஒரு பெண் இருந்தாள். நான் சொன்னேன், எல்லாரையும் பார்த்து இயேசு உன் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுத வேண்டும் என்றால் உன் பாவங்களை அறிக்கையிடு, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது என்று சொன்னேன். உடனடியாக அந்த 200 பிள்ளைகளும் முழங்கால் போட்டார்கள். அது முன் வரிசையிலே ஒரு 6 வயது தங்கை இருந்தாள். அவளுடைய பெயர் அருண். அவள் இப்படித்தான் ஜெபித்தாள். எப்படி ஜெபித்தாள் தெரியுமா? அன்பின் ஆண்டவரே, எனக்கு உண்மை தெரியாம இருந்துச்சு. எங்க அம்மாவுக்கு நான் போய் சொன்னேன், எங்க அப்பாவுக்கு நான் தப்பா பண்ணிட்டேன், என் தம்பியை நான் அடிச்சுட்டேன். ஆண்டவரே, என்ன பாவத்தை மன்னிச்சிரும், என் பேரை உங்க புஸ்தகத்துல எழுதும். என் பேரு அருண். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இந்து குடும்பத்துல பிறந்த பிள்ளை. அவங்க அம்மா சாமியாடி அக்கறி எடுத்து சாமி ஆடுவாங்க. அவங்க அப்பா சரியான குடிகாரர். அந்த பிள்ளை அருள்னு சொல்லி ஜெபிச்ச போது அந்த முகத்துல ஒரு பெரிய ஒளிகிழமை இருந்த பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். 3 மாதங்கள் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை நான் போவது வழக்கம். அங்க மலையில 10 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு எனக்காக 1/2 மணி நேரம் ஜெபிப்பாள். அந்த பிள்ளை எங்களுக்காக ஜெபிப்பாள். சனிக்கிழமையில எல்லா பிள்ளைகளையும் கூட்டி வைத்து விடுவாள். எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. மிகவும் ஞானமுள்ள பிள்ளையாக, ஏழை குடிசைதான். ஒரு பக்கத்திலே வாசல் கிடையாது, இன்னொரு பக்கத்தில் மாத்திரம்தான் வாசல் உண்டு. அந்த ஏழை குடிசையில அருண் என்கிற அந்த பிள்ளைக்கு ஆண்டவருடைய அன்பு பெறுகிறதை நான் கண்டேன். 3 மாதங்கள் கழித்து கிறிஸ்துமஸுக்காக நான் தூத்துக்குடி வந்து விட்டேன். 15 நாட்கள் விடுமுறைக்கு பின்பு மீண்டும் அங்கே போன போது அவளுடைய அம்மா என்னை பஜாரிலே சந்தித்தார்கள். அது ஒரு புதன்கிழமை. சொன்னார்கள், பிரதர், உங்க மகா சுகம் இல்லாம இருக்கா? எனக்கு நம்ப முடியல. நான் வருகிறேன் என்று சொன்னேன். நானும் அந்த சகோதரனும் நாங்கள் அந்த குடிசையிலே போய் பார்க்கும்போது கயிற்று கட்டிலே குடலும் இடுப்பும் ஒட்டினவளாக, அங்கே மெலிந்த உருவத்திலே எல்லாம் வற்றி போனவளாக அருண் படுத்து கிடந்தாள். நான் அருண் என்று கூப்பிட்டேன்.
கண்களை மாத்திரம் லேசாக திறந்து பார்த்து ஒரு சின்ன புன்முறுவல் பூத்து விட்டு அவள் கண்களை மூடிக்கொண்டாள். ஜெபித்து விட்டு, நான் சனிக்கிழமை வருகிறேன் அம்மா என்று சொல்லிவிட்டு வந்து விட்டேன். நடந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வெள்ளிக்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு தன் தாயை அழைத்தாள். அம்மா, இங்க வாருங்கள், என் பக்கத்திலே, நான் இயேசு சுவாமி இடத்திலே போகிறேன். அண்ணன் வருவார்கள், அவர்களுக்காக நான் பரலோகத்தின் வாசலிலே காத்து கொண்டிருப்பேன் என்று சொல்லிவிடுங்கள். நான் இயேசு இடத்திலே போகிறேன். அந்த தாய் கண்ணீரோடு கேட்டாள், என்னை பார்ப்பதற்கு நீ நிற்க மாட்டாயா அம்மா? உங்க அண்ணன் தான் எனக்கு பெரியவரா? அம்மா, எனக்கு உங்களையோடு கூட நிற்கிறதுக்கும் ஆசைதான். ஆனா உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல இல்லல்லாமா? அந்த சாமி அடியார் என் தாய் அந்த நேரத்துல கேட்டால், ஆண்டவருடைய புஸ்தகத்துல என் பேரை எழுதுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த சின்ன குழந்தை அந்த வியாதி படுக்கையில மரணத்தோடு கூட போராடி கொண்டிருந்த போது 3-4 நிமிடங்களிலே தாய்க்கு பாவத்தை விட்டு விடுவதற்கான வழியையும் இயேசுவின் அன்பையும் சொன்னாள். அந்த தாய் அந்த நேரத்தில் சொன்னாள், என் பேரை ஆண்டவரை எழுதி கொள்ளும் என்று அந்த கட்டிலின் பக்கத்திலே முழங்கால் போட்டு கண்ணீரோடு பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். இந்த நேரத்தில் அவருடைய தகப்பனார் வந்தார். குடிகார அந்த மனிதன் வந்த போது, அப்பா உங்களுக்கு டாட்டா, உங்களுக்கு டாட்டா என்று சொன்னாள். என்னம்மா நடக்கிறது? நான் இயேசு சுவாமி இடத்துல போகிறேன். அண்ணனுக்காக அம்மாவுக்காக நான் வாசலில் நிற்பேனப்பா. உங்களை நான் இனிமே பார்க்க மாட்டேன் அல்லவா, அதனால் தான் டாட்டா என்று சொல்கிறேன். அந்த பிள்ளை சொன்ன வார்த்தைகள் அந்த மனிதனை உடைத்தது. அவனும் ஆண்டவரை அந்த படுக்கையில் இந்த பக்கத்துல ஏற்றுக்கொண்டான். 2 கைகளையும் பிடித்தாள். 1.5 மணி அளவிலே கண்ணீரோடு தாயையும் தகப்பனையும் இந்த குடும்பத்துல சாமியாடிகளாக குடிகாரர்களாக இருந்து அவர்களை அழைத்து விட்டு அவரிடத்துல, நான் உங்களை ஆண்டவரிடத்தில் சேர்த்து விட்டேன், சந்தோஷமாக இருக்கிறது என்று சொன்னாள். 3 மணி அளவில் இந்த உலகத்தை விட்டவள் போய்விட்டாள். அடுத்த நாளிலே நான் வந்து சேர்ந்தேன். நான் நேசித்த ஒரு சின்ன குட்டி பொண்ணை நான் பார்க்க முடியவில்லை. அதனால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவள் வெறும் கையாய் ஆண்டவரிடத்தில் போகவில்லை, தகப்பனையும் தாயையும் கொண்டு போய்விட்டாள். உனக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், உனக்கு ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கலாம், உனக்கு பலம் இல்லாமல் இருக்கலாம், நீயும் யாரையாயிலும் ஆண்டவருக்கு கொண்டு வர முடியுமையா? கொண்டு வர முடியும். இந்த பகுதிகளிலே உன் ஐஸ்வர்யம் ஆண்டவருக்கு உபயோகப்படுத்தட்டும், உன்னுடைய எண்ணங்கள் ஆண்டவருக்கு உபயோகப்படுத்தட்டும். வியாதி படுக்கையில் இருந்தாலும் நீ ஆண்டவருக்கு என்று யாரையாயிலும் ஆதாயம் பண்ண வேண்டும் என்று நினைத்து விட்டாய் என்றால் நீயும் செய்ய முடியும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த திருச்சி பட்டணத்திலே 1000 பேர்கள் உண்டு ஐயா, 10,000 பேர்கள் உண்டு, விசுவாசிகளான 10,000 பேர்கள் உண்டு. இந்த 10,000 பேரும் இப்படி செயல்பட்டு விட்டால், இங்கேயே செயல்பட்டு விட்டால் திருச்சி ஆண்டவருக்கு சொந்தமாய்விடும். ஆனால் ஒருவரும் இல்லாத பகுதிகளுக்கு யார் போவதையா? ஒருவருமே இல்லாத 60,000 கிராமங்கள் இருக்கிற என் பீகாருக்கு யார் ஐயா போவது? இயேசுவை ஒரு முறை கூட கேள்விப்படாத கோடி கோடி மக்கள் இருக்கும்போது அவர்களுக்கு யார் ஐயா போவது? நான் எழுதின ஒரு பாடலிலே இப்படி எழுதினேன், அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆள்கொள்ளும் தேவாம் அற்பமான ஓடிக்கொண்டிருந்தான். அவர் ஓடுவதற்கு காரணம் அங்கு உள்ள விசுவாசிகள். ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அநேக பாடுகள் எங்களை எல்லாம் கொல்ல ஆரம்பித்து விட்டது. அப்போஸ்தலராகிய நீராயிலும் தப்பித்து ஓடும் என்று அவரை ஏவி விட்டிருந்தார்கள். அந்த பேதுரு விசுவாசிகளுடைய தொந்தரவு தாங்காமல் ரோமாபுரியை விட்டு அவன் ஓடிக்கொண்டிருந்தான். வழியிலே சிலுவை சுமந்தவராக இயேசு வந்து கொண்டிருக்கிறதை திடீரென்று அவனுடைய கண்கள் கண்டன. இயேசுவே என் ரட்சகா, ஏன் சிலுவை மறுபடியும் சுமந்து விட்டீர் என்று சொல்லி பேதுரு அழற ஆரம்பித்தான். ஆண்டவர்களை பார்த்து சொன்னார், பேதுருவே, நான் சுமந்த சிலுவை நீ சுமப்பேன் என்று சொன்ன, இப்பொழுது சுமக்காமல் ஓடுகிறாய். உன் வசதிக்காக, உன்னுடைய மேன்மைக்காக, உன்னுடைய பாதுகாப்புக்காக ஓடிவிடுகிறாய் அல்லவா? எனக்கு வேறு யாரும் இல்லை, ஆகையினால் நானே சுமக்கிறேன் என்று சுமந்தவனாக உள்ளே போகிறேன் என்று சொல்லி போகும்போது அந்த காட்சியை பேதுரு கண்டபோது
ஓ என்று அழுதான். நான் போகிறேன் ஆண்டவரே, நீரும் இன்னும் போக வேண்டாம், நீ இன்னும் பாடு சுமக்க வேண்டாம், நான் இதோ சிலுவை சுமந்து போகிறேன் என்று சொல்லி மீண்டும் ரோமாபுரிக்குள்ளே சென்ற போது அவனை கைது செய்தார்கள். சிலுவையில் அறைய கொண்டு போகும்போது அந்த பேதுரு சொன்னான், இயேசுவுக்காக நான் நேராக சிலுவையில் அறையப்பட விரும்பவில்லை, என்னை தலைகீழாக அறையுங்கள் என்று சொல்லி தலைகீழாக அறை ஒப்பு கொடுத்தான். ஐயா, இன்றைக்கு இயேசுவின் பாடுகளை சுமந்து சென்று அவருடைய மரணத்துக்கு பங்காளிகளாகி உயிர் தழுதலில் எப்படியாயினும் பங்கு பெற வேண்டும் என்கிற ஒரு சில கூட்டத்தை தேடி ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார். அது நீயாக இருக்கலாம், நீயாக இருக்கலாம், வாலிப பெண்ணை நீயா இருக்கலாம், தம்பி நீயாக இருக்கலாம். நேற்றைய தினத்தில் சிவகாசியிலிருந்து என்னை பார்க்கும்படியாக ஒரு கப்பல் வந்திருந்தார்கள். அவர் PND டிபார்ட்மெண்டில் நல்ல வேலை செய்கிறவர். அந்த அம்மா MA MEd படித்து ஒரு ஸ்கூலிலே நல்ல வேலையில் இருக்கிறவர்கள். 2 பேரும் என்னை பார்க்க வந்து சொன்னார்கள், ஐயா அண்ணன், எங்களுக்கு இனி எங்களுடைய வசதிகளோடு இருக்க முடியாது, நாங்கள் வட இந்தியாவுக்கு வந்து ஆண்டவருக்காக எதையாயினும் செய்ய விரும்புகிறோம். படித்தவர்கள், பட்டதாரிகள், அவர்கள் வந்து என்னை சொன்னார்கள், உங்களுடைய செய்திகளை கேட்டோம், உங்களுடைய பத்திரிகையை வாசித்தோம், எங்கள் இருதயத்திற்கு ஏற்றதாக இருந்தபடினாலே நாங்கள் உங்களோடு இணைய வாஞ்சிக்கிறோம், எங்களுக்கு ஏதாயிலும் வழி சொல்லுங்கள் என்று என்னுடைய அறையிலே வந்து கெஞ்சினார்கள். அருமையானவர்களே, பட்டம் பதவி சிலுவை காட்சியை கண்டால் துச்சமாகிவிடும். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி சிலுவையை பார்த்து விட்டால் குப்பையாகிவிடும். என்னுடைய மேன்மை குப்பையாகிவிடும், என்னுடைய சம்பாத்தியம் சம்பத்து குப்பையாகிவிடும். ஆண்டவருக்காக நான் என்னுடைய ஜீவனையும் ஊற்ற வேண்டும் என்று நினைத்து விட்டேன் என்றால் எந்த விலைக்கிரயமும் அதுக்கு ஒப்பாகாது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் மனைவியை பார்த்து நான் சொல்லி இருக்கிறேன், என் பிள்ளைகள் எங்களை ஒன்று நான் சொல்லி இருக்கிறேன், உங்களுடைய தகப்பன் எந்த நேரத்திலும் ஊற்றப்பட்டு போய்விடலாம், தயாராக இருங்கள் என்று சொல்லி இருக்கிறேன். என் பிள்ளைகள் இப்பொழுதுதான் 12வது வகுப்பு படிக்கிறார் மூத்தவன், 3வது வகுப்பு படிக்கிறார் கடைசி. நான் அடிக்கடி அவர்களை பார்த்து சொல்லியிருக்கேன், your father, your daddy will be poured out for the ministry. உங்கள் தந்தை ஊழியத்து நிமித்தம் ஊற்றப்பட்டு போகலாம், ஆயத்தமாயிருங்கள் என்று என் மனைவிக்கு சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு அழிந்து போகிற ஜனத்திற்காக, சொல்லப்பட்டிராத இடங்களுக்காக, கிறிஸ்துவின் நாமம் அறியாத இடங்களுக்காக தன்னை ஊற்றுபவர்களும் இங்கே உண்டு. மற்றவருடைய இரத்த சாட்சி, இரத்த பழியை தன் கைகளில் ஏற்க விடாதபடி தன்னால் இயன்றதை ஊற்றி விடும்படியான ஒரு சிலரை ஆண்டவர் தேடி இங்க வந்திருக்கிறார். நான் பேசும் வேளையிலேயே உன்னோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருந்தார். உன் இருதயத்தின் ஆழத்திலே அந்த செய்தி தான் கேட்டது, நீந்தான் அந்த மனிதன், நீந்தான் அந்த மனுஷி என்கிற சத்தம் கேட்டது. கர்த்தரை உன்னிலை நிறைவேற்ற போயினார். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் அதை ஆண்டவருக்கு கொடுங்க. இளைப்பாரி பலவீனப்பட்டு படுக்கையாய் மாறிவிட்டவர்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களை ஆண்டவருக்கு கொண்டு வந்து விடுங்கள். வாலிபம் உள்ளவர்கள் வாலிபத்தை ஆண்டவருக்கு தந்து விடுங்கள். ஏனென்றால் வாலிபம் மாயை, கடந்து போகும் காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். இயேசுவை நியாயாசனத்திற்கு முன்னதாக மகிமை பொருந்தினவராக, மகுடம் ஏந்தினவராக காண விரும்புகிறாயோ, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துவிடு. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துவிடு. மகிமை பொருந்தினவராக, மகுடம் ஏந்தினவராக உன்னை எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ, அந்த ஆண்டவர் நியாயாசனத்தில் நியாயாதிபதியாக நின்று உன் கையிலே மற்றவருடைய ரத்த பழியை கேட்பதற்கு முன்பு, இதோ ஆண்டவர் வந்திருக்கிறேன் உனக்கு பரிசளிக்க என்று ஆத்துமாக்களை கொண்டு வந்து விடு. அவர் உனக்கு ஜீவ கிரீடத்தை, மகிமையின் கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை உன் தலையிலே வைத்து சூட்டி மகிழ்வார். எல்லாரும்
நாளில் வரலாம். எத்தனை பேர் 3 நாளில் வர முடியுமா? 4 நாளில் வரலாம். இடமில்லை என்பது உண்மைதான். தேவன் இந்த நேரத்தில் உன்னோடு கூட பேசி இருக்கிறார். இந்த கடைசி நேரத்தில் யாரும் கடந்து போக வேண்டாம். கர்த்தர் உன்னோடு கூட தெளிவாக பேசி இருக்கிறார். இந்த மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் பாக்கிய நாள் உனக்கு பாக்கிய நாளாக மாற வேண்டும். அது அழகை நாளாக மாறக்கூடாது. அது கையிலே கேட்க நாளாக மாறுவதற்கு, அது சந்தோஷத்தின் நாளாக, மிகுந்த சந்தோஷத்தின் நாளாக மாறுவதற்கு இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்து விடுவாயாக. என்ன தீர்மானம் எடுக்க போகிறாய் என்று நான் உனக்கு சொல்ல போவதில்லை. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி கீழ்ப்படியுங்கள். ஐயா, இனிமே வாழாமல் இருக்க மாட்டேன். இனி நான் எனக்காக வாழ்ந்தது போதும். ஆத்துமாக்களை ஆதாயம் என் இயேசுவை அறிவிப்பதுதான் எனக்கு பிரதான காரியம். வேலை செய்தாலும் கூட போகிறது இயேசு 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 என்று நான் இயேசுவை அறிவிப்பேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சொற்ப ஜீவியத்தை ஆண்டவருக்கு பணிக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஐஸ்வர்யத்தை, என்னுடைய சம்பாட்சியத்தை ஆண்டவரின் சுவிசேஷம் பரவுவதற்காக ஆண்டவர் இந்த நாள் நற்செய்தி அறிவிக்க நாள் இல்லை. நான் மௌனமாயிருக்க மாட்டேன். நான் செத்தாலும் சாகிறேன். நான் மௌனமாய் இருக்க மாட்டேன். என் மேல் குற்றம் சுமராதபடிக்கு நான் செயல்பட விரும்புகிறேன் என்று எந்த நிலையில் செயல்பட விரும்பினாலும் சரி, என் பக்கத்தில் உள்ளவர்களை ஆதாயம் பண்ணுவேன் என்றாலும் சரி, என் பணத்தை இதற்காக செலவழிப்பேன் என்றால் சொன்னாலும் இல்லது ஆண்டவர் என்னை அனுப்பும் இடத்திற்கு போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அமைதியாக அப்படியே எழுந்து நிற்கும்படியாக இந்த அழைப்புக்கு கூடி வந்திருக்கிற சபை அனைத்தும் எழுந்திருக்க வேண்டிய அவசியம் உண்டு. எந்த நிலையிலையும் ஆண்டவருக்கு ஒரு சிலரை சம்பாதிப்பதற்கு, எல்லா நிலையிலையும் ஆண்டவருக்கு சம்பாதிப்பதற்கு, இந்த இந்தியாவை சுவிசேஷமயமாக்குவதற்கு, இந்த இந்தியாவை இயேசுவுக்கு சொந்தமாக்குவதற்கு, மகிமையின் தேவனை தரிசிப்பதற்கு, மங்காத கிரீடத்தை பெறுவதற்கு மகுடம் ஏந்தினவராக வந்துகிற அவரை நான் தரிசித்து எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற நட்சத்திரங்களை நான் பெற்றுக் கொள்வதற்கு இதோ தருகிறேன். ஞானவான்கள் ஆகாயத்தில் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல இருப்பார்கள். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான். அமைதியான ஒரு நேரம், ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள். புறப்பட்டு போகிறவர்கள் இங்கே உண்டு. தன்னுடைய படிப்பை, எதிர்காலத்தை, வாலிபத்தை, வாழ்க்கையை தேவனுடைய பலிபிடத்தில் வைக்கிற ஒரு சிலர் இங்கே உண்டு. தேவாவியான எனக்கு திட்டமா சொல்லிவா. இந்த கூட்டத்திலே கிட்டத்தட்ட 55க்கு மேற்பட்டவர்கள் அந்தப்பட்ட தீர்மானத்தில் இருக்கிறீர்கள் என்று தேவாவியான எனக்கு திட்டமாய் சொல்கிறார். அவர்களை நான் முன்னுக்கு அழைக்க நேரம் இல்லை, இடம் இல்லை. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இனி நான் வாழாதிருக்க மாட்டேன். என்னோடு கூட இருக்கிறவர்கள், என் அயல் வீட்டார், என் குடும்பத்தார் அனைவரையும் எப்படியாயிலும் கிறிஸ்துவுக்கு சம்பாதிப்பது வரை நான் போராட்டமான ஜபத்தை செய்து அவர்களுக்கு என்று எதையாயிலும் செய்து விடுவேன். நான் போக முடியாத இடத்திற்கு என் ஐஸ்வர்யம் செல்லும். நான் செல்ல முடியாத இடத்திற்கு என் பணம் செல்லும். அநித்தியமான சம்பாத்தியத்தினால நித்தியமான வீடுகளில் என்னை ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி இந்த ஐஸ்வர்யம் எனக்கு விரோதமாக சாட்சிட்டு விடாதபடிக்கு எனக்கு தரப்படுகிற அனைத்தையும் ஆத்துமாக்களுக்காக செலவழிக்க போகிறேன். ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று சொல்லி ஒரு கூட்டம் எழுந்து நிற்கிறதை பரலோகம் காண்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்தி ஆண்டவரை நன்றியோடு கூட சேர்க்கிறார். எந்த தேவன் இந்த நிலையில சதா காலமே நமது தேவன். உன்னை உன்னை பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். சகோதரிகள் சகோதரிகளை கரங்களை, சகோதரர் சகோதரி கரங்களை பிடித்து நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, என் சகோதரனுக்கு பலத்தை தாரும், என் சகோதரனுக்கு பலத்தை தாரும், என் சகோதரிக்கு பலத்தை தாரும். எல்லாரும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க போகிறீர்கள். இனி வெறும் கையால் வரமாட்டோம், இனி வெறும் கையால் வரமாட்டோம், இனி வெறும் கையால் வரமாட்டோம். இந்தியாவை
இந்த தாகத்தினா எல்லாமே நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பாடுகை அனுமதிப்பே, பரலோக தேவனுக்காய். பாடுகை அனுமதிப்பே, பரலோக தேவனுக்காய். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் பின்வந்து மகிழ்ந்திடுவே, நான் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவே. இயேசுவால பிடிக்கப்பட்டவர், ரத்தத்தால கழுவப்பட்டவர். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாம் இயேசு, 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 இயேசு, இயேசு. கர்த்தர் உங்களை தொட்டிருக்கலாம், தேவ கரம் உங்களை அழைத்திருக்கிறது. பரலோக மகிழ்ந்து களி கூறுகிறது. ஆண்டவருக்கு இந்த ஒரு சேனை எழும்புகிறது. ஜெபித்து முடிக்கும் முன்னதாக ஒரே ஒரு அறிவிப்பு மாத்திரம். உனக்கு ஆண்டவர் அழைத்தது உண்மை என்றால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய விலாசம் மிகவும் எளிதானது. ஜெம்ஸ், GEMS, ஜெம்ஸ், டெஹ்ரி ஆன் சோன், பீகார். டெஹ்ரி என்கிற பட்டணம் சோன் என்கிற நதியின் மேலே இருக்கிறதால டெஹ்ரி ஆன் சோன், பீகார். இல்லை என்றால் அட்ரஸ் வேண்டும் என்கிறவர்கள் நேற்றைய தினத்தில் யுத்த சத்தம் என்ற பத்திரிகை பட்டீர்கள், அதுல பீகார் அட்ரஸ் இருக்கிறது. ஒருவேளை உனக்கு மிஷனரியாக போக வேண்டும் என்று முடியாமல் இருக்கலாம், அழைப்பு இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நீ ஒரு டிரைவராக வரலாம், நீ ஒரு கிளீனராக வரலாம், நீ ஒரு டீச்சராக வரலாம், நீ ஒரு பணி செய்கிறவனாக வரலாம். எந்த நிலைமையில் வந்தாலும் வட இந்தியாவில் உனக்கு ஒரு பணி காத்திருக்கிறது. இங்கேயும் டீச்சரா தான் இருக்கு, அங்கேயாவது வந்து டீச்சரா இருந்து கொஞ்ச நேரத்துல ஆண்டவரை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். எங்க வீட்டுல சம்பாத்தியம் பண்றதுன்னா விடுவாங்க ஐயா, இல்லன்னா விட மாட்டாங்க. பரவாயில்ல, நான் உனக்கு வேலை தரேன். ஆண்டவர் உன்னை வடக்க வைக்கிறதுக்கு சித்தம் இருக்கிறாருன்னு சொன்னா நம்மளுக்கு டீச்சருக்குரிய சம்பளத்தை கொடுத்து அங்க வைக்கிறேன், அல்லது ஒரு வார்டனாக வைக்கிறேன், அல்லது ஒரு மேட்ரனா வைக்கிறேன், அல்லது ஒரு டிரைவரா வைக்கிறேன். இல்லையா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, சமையல் தான் தெரியும், நான் பரவாயில்ல, உனக்கும் வாய்ப்பு உண்டு. எப்படியாவது வட இந்தியாவுக்கு வா, அவ்வளவுதான், எப்படியாவது வா. ஆண்டவனை தொட்டிருக்கிறது உண்மைனா எங்களுக்கு எழுதுங்கள், சாட்சியோடு கூட கர்த்தர் உங்களுடைய பணிகளை தொட்டிருக்கிறார், ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தலாம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, பேசும் தெய்வமாய் இருக்கிறவருக்கு நன்றி செலுத்தி எங்கள் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, எங்களோடு கூட தொடர்ந்து இடைவெளி இயற்கையின் தடைகள் வந்தது, ஆனால் நாங்கள் அஞ்சவில்லை ஆண்டவரே. ஆவியானவருடைய அசைவாடுதலை அதை தடுக்க முடியவில்லை ஆண்டவரே. விசுவாசத்தை நீர் அங்கீகரித்திருக்கிறீர்கள், பிள்ளைகளுடைய ஒப்புக்கொடுத்தலை கேட்டிருக்கிறீர். செயலற்று போகாதபடிக்கு, சத்துரு இந்த வசனங்களை எடுத்து விடாதபடிக்கு, எல்லா காரியங்களும் பிள்ளைகளுக்கு சத்துவத்தை கட்டளையிடும்படியாக மனிதனாகிய நான், உங்களுடைய ஊழியக்காரனாகிய நான் அதிகாரத்தோடு கரத்தின் கிரியலுக்கு கட்டளையிடுகிறேன். ஒவ்வொரு பிள்ளையும்
ஏதாவது ஒரு நிலையில் உபயோகப்படுவார்களா? ஏதாயிலும் ஒரு நிலையில உபயோகப்படுவார்களா? உமக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து இந்த அழிந்து போகிற எங்கள் தேசத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்புவார்கள். இந்த நாளிலே ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கேட்டோம். ஆனால் பரலோகத்தின் நாளிலே இதை காட்டிலும் பெருவெள்ளத்தின் சத்தத்தை கேட்க போகிறோம். ஆண்டவரே, சந்தோஷத்தோடு அதை கேட்க போகிறோம். நாங்கள் இரத்த பழியோடு வந்து நிற்க போகவில்லை. அல்லேலூயா. ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக கொண்டு வந்து நிற்க போகிறோம். நியாயாசனத்திற்கு பயந்தவர்களாக அல்ல, களி கூர்ந்தவர்களாக நிற்க போகிறோம். நாங்கள் பாடினது போல பாடுகளை அனுபவிப்பேன். பரலோக தேவனுக்காய் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களி கூர்ந்து மகிழ போகிறோம். ஒரு ஜனத்துக்கு அந்த மகிழ்ச்சி கிடைப்பதாக எங்களை மகிழ பண்ணதுக்காக மக சோத்திரம். ஹல்லேலூயா. மக சோத்திரம், சோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் எங்களை அசைக்காது என்பதை எங்கள் வாழ்க்கையை நிரூபித்துக் கொண்டே இருக்க கிருபை செய்யும். இந்த கூட்டங்களுக்கான மகிமை அனைத்து உமக்கு. எந்த மனிதனும் மகிமைப்படாதபடி, எந்த மனிதனும் மேன்மை பாராட்டாதபடி கர்த்தர் எங்களை காத்துக் கொள்கிறார். அப்பிரோஜனமான ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டியதை மாத்திரம் கர்த்தர் இதற்குரிய நன்மையும் கிருபையும் தொடர்ந்ததாக இயேசுவின் என்ப நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, உள்ளமே ஆத்மாவே, பாடுகள் அனுபவித்தே வெளிப்படும் நாளில் கலிகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். நான் கலிகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஓ, இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு.